உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான மருத்துவம். அன்றாடம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். கடுக்காய், டெர்மினேலியா செபுலா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கடுக்காய். நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடியது. கடுக்காயை கொட்டையை நீக்கிவிட்டு அந்த தோலை மற்றும் நாம் பயன்படுத்த வேண்டும். கொட்டையிலே விஷம் என்பார்கள். இந்த கடுக்காய் தோலோடு 100 கிராம் கடுக்காய் தோல் எடுத்துக்கொண்டோமேயானால் 50 கிராம் உலர்ந்த காய்ந்த கருப்பு திராட்சை, இதை குழைத்து வெறும் வயிற்றிலே ஒரு நெல்லிக்காய் அளவு, பெரு நெல்லிக்காய் அளவு அன்றாடம் காலையிலே சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே பித்த வாந்தி என்று சொல்லுவார்கள். பித்தம் என்று சொல்லுகின்ற பொழுது த பைல் செக்ரீஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். பித்தத்தை உபரியாக சுரக்கின்ற நிலையிலே அது அசிடிட்டி என்கின்ற அமிலத்தன்மை அதிகமாகி த கேஸ்ட்ரிட்டிஸ் என்று சொல்லுகின்ற வாயு தொல்லையும் கூட சேர்ந்து வாந்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த கடுக்காயும் அதனோடு சேர்ந்த திராட்சையும் ஒரு அருமருந்தாகி செரிமான சீர்கேடுகளை சீர் செய்து வாயுவை அகற்றுகிறது, தலை சுற்றல், மயக்கம் இவற்றை போக்குகிறது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, பிராசிகா ஜின்சியே என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது மஸ்டர்டு என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது கடுகு. கடுகு நாம் தாளிதத்துக்காக, உணவுக்கு சுவை சேர்ப்பதற்காக நாம் பயன்படுத்துகின்றோம். ஆனால் கடுகு ஒரு அற்புதமான ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பது என்று நாம் அறியோம். இந்த கடுகை ஒரு தேக்கரண்டி எடுத்து வறுத்து பொடித்து வைத்துக்கொண்டு காலையிலே பாதி, மாலையிலே பாதி எடுத்து அதனோடு நீர் சேர்த்து காஃபிக்கு பதிலாக இந்த கடுகு நீரை கொதிக்க வைத்து வடிகட்டி இனிப்பு சேர்த்து அன்றாடம் 2 வேளை பருகி வருகின்ற பொழுது இது உடலுக்கு பலத்தை தருகிறது, நினைவாற்றலை அதிகப்படுத்துகிறது, நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தருகிற ஒரு நெர்வைன் டானிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இதய ஓட்டத்தை சீர் செய்கிறது, இதமான சீதோஷ்ண நிலையை இது உடலுக்கு தருகிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்பான நேயர்களே, நாம் உணவுக்கு, குறிப்பாக காலை சிற்றுண்டி என்று வருகின்ற பொழுது தோசை, இட்லி இப்படிப்பட்ட பண்டங்களுக்கு வெந்தயத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். அது மனம் தரக்கூடியதாக, சுவை தரக்கூடியதாக இருப்பது என்றாலும் இது ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே உணவாலே ஏற்படுகின்ற வயிற்றிலே சேருகின்ற காற்றை வெளித்தள்ளக்கூடிய ஒரு நிலைக்காக பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் இதில் இருக்கின்ற மியூசிலேஜ் என்கின்ற சளித்தன்மை, வழுவழுப்பு தன்மை, குடல் புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வெந்தயத்திலே இருக்கின்ற சத்துவம் சர்க்கரை நோயை தணிக்கக்கூடியதாக, கட்டுக்குள் வைக்கக்கூடியதாக விளங்குகிறது. உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது. கல்லீரல், மண்ணீரல் வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒரு உள்மருந்தாக விளங்குகிறது. ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீரை பெருக்கக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு ஆஸ்பராகஸ் ராசிமோசஸ் என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது தண்ணீர் விட்டான் கிழங்கு. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு ஒரு அற்புதமான கேலப்டோகோக் என்கின்ற வகையிலே இதனுடைய சூரணத்தை எவ்வகையிலேனும் பாலூட்டும் தாய்மார்கள் பருகுகின்ற நிலையிலே பால் பெருக்கியாக, தாய்ப்பால் பெருக்கியாக இது பயன் தருகிறது. ஆண்கள் இதை ஒரு மண்டலம்
அன்றாடம் இரவு நேரத்திலே சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே அப்ரோடிசியாக் என்கின்ற வகையிலே காம விருத்தினியாக இது பயன் தருகிறது. அது மட்டுமல்லாமல் சிறுநீர் தாரையில் ஏற்படுகின்ற சிக்கல்களை போக்கக்கூடிய செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்கின்ற காரணத்தினாலே வருகின்ற வெள்ளை வெட்டை என்கின்ற ஒழுக்குகளை நிறுத்துகின்ற வல்லமை உடையதாக இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு திகழ்கிறது. உடலுக்கு பொலிவை தரக்கூடியதாகவும் விளங்குகிறது. இவை இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கும் அதனோடு வெந்தயமும் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது, என்னென்ன பலன்களை தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம இன்னைக்கு வெந்தயம் மற்றும் தண்ணீர் விட்டான் கிழங்கை பயன்படுத்தி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலை சரி செய்யக்கூடிய மருந்து, பால் பெருக்கியாக செயல்படக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வெந்தயம், தண்ணீர் விட்டான் கிழங்கு, நாட்டு சர்க்கரை, பசும்பால். வெந்தயத்தை வறுத்துட்டு நாம இங்க பொடி பண்ணி வச்சிருக்கோம். வெந்தய பொடி ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு எடுத்துக்கலாம். தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி 1/2 தேக்கரண்டி அளவு எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் அளவு. கொஞ்சமாக நீர் விட்டு கொதிக்க வச்சிடலாம். அதிகம் நீர் விடாமல் நீர் கம்மியாக விட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். இந்த கிழங்கு பொடி வெந்தய பொடியில் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இது வடிகட்டாமல் அப்படியே குடிச்சிடலாம். கொஞ்சம் திக்காக கஞ்சி மாதிரி தான் இருக்கும். பெண்களுக்கு பால் ஊட்டும் சமயத்தில் அவர்களுக்கு பால் பற்றாக்குறை இருந்ததுன்னா இந்த கஷாயத்தை கொடுக்கலாம். இது ஒரு கேலக்டோகோகா செயல்படும். அதே போல் பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதவிடாயை தூண்டக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு மாதவிடாய் சுழற்சியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சரியாகும். அதே போல் தொற்றுகளால் ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலுக்கு இது சிறந்த மருந்தாக இருக்கும். பெண்களுக்கு கர்ப்பப்பை வாயில் ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அதிமதுரம் மற்றும் வெந்தயம் சேர்ந்த இந்த பொடியை தினமும் பெண்கள் பாலோட சேர்த்து எடுத்துகிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு உடலுக்கு பலம் தரக்கூடிய மருந்தாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். பூப்பு முடியும் காலத்தில் மெனோபாஸ் சமயத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சிம்டம்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாகவும் இது இருக்குது. அவர்களுக்கு அந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய மூட் ஸ்விங்ஸ், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இது இருக்குது. மருந்து இப்போ தயாராகிடுச்சு. இதோட நம்ம காய்ச்சிய பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கும். தண்ணீர் விட்டான் கிழங்கு, வெந்தயம், பால் மற்றும் நாட்டு சர்க்கரை சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் கர்ப்பப்பை வாயில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அதோட கூட இது ஒரு சிறந்த பால் பெருக்கியாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, தண்ணீர் விட்டான் கிழங்கை தனிப்பட்ட மருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது நீர் இழிவை போக்கும், நெடுநாள் ஜுரத்தை ஊரை விட்டு ஓட்டும், வெந்நீர் பெய்கின்ற மேகம், அனல் வெட்டை இவற்றையெல்லாம் தீர்க்கும் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே சொல்லியிருக்கிறார்கள். அதாவது தீராத ஜுரங்களை ஊரை விட்டே துரத்துகின்ற ஒரு ஆன்டி பைரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பெற்றிருக்கிறது. ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற வகையிலே நீரிழிவுக்கு மருந்தாகிறது. த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்று சொல்லுகின்ற வெள்ளை வெட்டை ஒழுக்கு, கொனேரியா என்கின்ற பால்வினை நோயினாலே ஏற்படுகின்ற ஒழுக்கு, த இன்ஃபெக்ஷன் என்று சொல்லுகின்ற தொற்றினாலே ஏற்படுகின்ற லுகேரியா என்கின்ற வெள்ளை ஒழுக்கு, இவற்றையெல்லாம் போக்கி உடலுக்கு வலிவையும் பொலிவையும் தரக்கூடியதாக இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு விளங்குகிறது. இதனோடு வெந்தயம் சேருகின்ற பொழுது அதனுடைய பெயரிலேயே வெந்த அயம் என்கின்ற தன்மையை அது பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே அது இரும்பு சத்துவத்தை நமக்கு மிகுதியாக தருகிறது. த ஃபைபர் என்று சொல்லுகின்ற நார் சத்துவத்தை மிகுதியாக தருகின்றது. த மியூசிலேஜ் என்று சொல்லுகின்ற வழுவழுப்பு தன்மையை அது நமக்கு தருகிறது. இதனாலே மலச்சிக்கல் முதலாக பல சிக்கலை போக்கி நமக்கு ஆரோக்கியத்தை தருகின்ற ஒன்றாக வெந்தயமும் விளங்குகிறது.
அன்பான நேயர்களே, வெந்தயமும் தண்ணீர் விட்டான் கிழங்கும் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.